ஹாய் கைஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஹவு டு ஐடென்டிஃபை த சைட்வேஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ரிவ்யூஸே கிடச்சிது. ஆல்சோ நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் கிடச்சிது. ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சாங்க. ஒரு 300 கிட்ட ஒரு வியூஸ் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ 3 கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. நல்ல லைக்ஸும் கிடச்சிது. ஓகே, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதோட சின்ன கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, இந்த பிவட் ரேஞ்ச் இருக்கும். ஸோ நம்ம இந்த பிவட் ரேஞ்சை வச்சு நம்ம சைட்வேஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்க சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பிவட்டோட ரேஞ்சை வந்து நம்ம ஜஸ்ட் மெஷர் பண்ணணும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 10க்கு பிலோவாக வருது அப்படின்னா அது நமக்கு சைட்வேஸ், அண்ட் 40க்கு எபோவ் ஆகுதுனாலும் சைட்வேஸ். ஸோ இன் பிட்வீன் ஆஃப் 10 to 40க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தா அப்படி ஏன்னா 10 to 40க்குள்ளே தான் June 30 அன்றைக்கி ரேஞ்ச் இருந்துச்சு. பட் அன்றைக்கி டே வந்து சைட்வேஸ் போட்டுச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்னு பார்க்கலாம். சில டைம் பார்த்திங்கன்னா 40க்கு எபோவாகவும் இருக்குது, 10க்கு பிலோவாகவும் இருக்குது. அன்றைக்கி மார்க்கெட்டை வந்து நம்ம சைட்வேஸ்னு கன்சிடர் பண்ணியிருப்போம். பட் அன்றைக்கி வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஸோ அப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் ஆச்சு. ஓகே, ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது எல்லாமே பேஸ்ட் ஆன் கேல்குலேஷன்ஸ் மெத்தட் தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸே போகிறீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம 100% அக்யூரசிஸோட எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ இது உங்களுக்கும் தெரியும். ஓகே, ஸோ அப்போ சேம் இதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்பு தான். ஓகே, நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுக்கிறோம், எல்லாம் ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு 80% ஆஃப் த அக்யூரசி நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ வந்து உங்களுக்கு பிலோ 10க்கு கீழே இருக்கிற சைட்வேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா பிலோ 10 தான் இருக்குது நமக்கு பிவட்டில். ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஃபர்ஸ்ட் செஷன் கொஞ்சம் சைட்வேஸ் போட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ திரும்பி பாருங்கள், சைட்வேஸ் தான் இது. உங்களுக்கு ஓவராலாக கீழே மேலே மூவ்மெண்ட் கொடுத்தாலும் இதை போய் நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு டிகே தான் நடந்திருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த வீடியோ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறது டியூஸ்டே. ஓகே, ஜூலை 8 அன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டேயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டிகே தாறுமாறாக நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் சைட்வேஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ சில நாள் அவர் கேட்ட மாதிரி 10 to 40க்குள்ளேயே மூமெண்ட் இருந்தாலும் அந்த மூமெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த நாள் உங்களுக்கு சைட்வேஸ் போடுது அப்படின்னா அது மேபி சம் கேசஸ் நடக்க தான் செய்யும். நம்ம ஒரு 10 நாள் இதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 நாள் உங்களுக்கு அக்யூரஸியாக கொடுத்தா கூட நமக்கு அது நல்ல பெனிஃபிட் தானே. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட இதை கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எப்பேற்பட்ட ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியுமே டிகே நடக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் பார்ப்பாங்களே தவிர ஆப்ஷன் பையர்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பிவட்டை பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நம்ம மூவ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் அன்றைக்கி ஆப்ஷன் பையிங் சூப்பராக பண்ணுங்கள். மூவ்மெண்ட் இருக்காதுன்னு தெரிஞ்சால் ஆப்ஷன் செல்லிங், உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். இல்லை நான் ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா ப்ளெட்ஜ் பண்ணி மார்ஜின் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகே, இது இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கூட உங்களுக்கு சைட்வேஸ் தான். 10க்கு பிலோவாக பிவட் இருக்குது, சைட்வேஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் சொல்கிறேன். ஓகே, நேற்றுக்கும் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு. நம்ம இந்த மாதிரி மூமெண்ட்ஸில் நம்ம எடுத்துப்போம். ஓகே, அதுக்கு முந்தின நாள் மூமெண்ட் கொடுத்து சைட்வேஸ் போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. ஓகே, பட் ஓவராலாக நமக்கு பார்க்கும்போது நம்மளோட மூமெண்ட்ஸ் வந்து இந்த பிவட்டோட ரேஞ்ச் 10 to 40க்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 10க்கு பிலோவாகவும் 40க்கு எபோவாகவும் இருக்கும்போது சைட்வேஸ் தான் போடும். இது வந்து 8 out of 10 ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னா, இது ஒரு அடிஷ்னல் டிப்பாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ ஃப்யூச்சரில் இன்னும் நான் ஃபர்தராக போட போகிற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ் பண்ணியும் இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே ஒரு வால்யூம் பேஸ்ட் அண்ட் மேக்ஸ் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ் மூலிமா நான் என்னோடய ட்ரேட்ஸை நான் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஃபர்தராக வர அப்கமிங் டேஸில் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.